கன்னி ராசி அன்பர்களே, இந்த வருட குரு பெயர்ச்சியானது மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மே 1ஆம் தேதி மாலை சுமார் 5 மணி அளவிலே இடப்பெயர்ச்சி குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது. கன்னி ராசியாகிய நீங்கள் எதிலேயும் சகலகல வல்லவர்களாக இருந்தாலும் நீங்கள் பார்ப்பதற்கு சாதாரண ஒரு உருவத்திலே காணப்படுவீர்கள். விடாமுயற்சி எனும் வெற்றி திறவுகோளால் நித்தம் நித்தம் புத்தம்புது பெருமை பெறக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, ஒருவரை தாங்கள் பார்த்தவுடன் கனிவுடன் பழகுவதற்கு நண்பராக்கி கொள்வதில் மிகச் சிறப்பான ஒரு அமைப்பு உடைய அற்புதமான ஒரு மனிதர் நீங்கள். சொல்வளம் கற்பனை வளம் கொண்ட நீங்கள் உங்களுக்கு வெற்றியானது உங்களுடைய வீடு தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. கூட பழகுபவர் எவ்வளவு கோபப்பட்டாலும் அவரை எவ்வளவு சாந்தப்படுத்த முடியுமோ அதுக்கு நீங்கள் தான் தங்களுக்கு நிகர் தாங்களே. பழைய மரபுகளுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய தாங்கள் எப்படியும் வாழலாம் என்பதை விட இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் தான் நீங்கள். உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி உங்கள் வாயில் விழுந்தது போல. உங்களை பொறுத்தளவில் கடந்த வருடம் இந்த குரு பகவான் 8லே ராகுவோடு சம்பந்தப்பட்டு படாத பாடு படுத்தினார். அதற்கு பிறகு ராகு பெயர்ச்சிக்கு அப்புறம் குரு கொஞ்சம் தனியாக வந்த பிறகு கொஞ்சம் பரவாயில்ல. இப்பொழுது 6லே சனி வேறு, குரு வேறு, 9ஆம் இடத்து குரு. ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ஓடிப்போனவனுக்கு 9ஆம் இடத்து வியாழன் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நல்ல நேரம் உங்களை தேடி வந்திருக்கிறது. புது தொழில் முயற்சி, தொழிலிலே சிறப்பு, உத்தியோக உயர்வுடன் செல்வாக்கும் சொல்வாக்கும் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு, பண வரவு, எதிர்பாராத லாபம், ஏன் உங்களுக்கு புதையல் கூட கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள், உயர்வுகள் வந்த வண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். பெரியோர்களுடைய ஆதரவு கிட்டும், தொற்றதில் வெற்றி கிட்டும், பிரிந்தவர்கள் கூட கூடிடுவார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரப்பேறு ஏற்படும். மன வாழ்விலே ஒளி வீசும். மனதிற்கேற்ற மன வாழ்க்கை அமையும். மகான் சந்திப்பு கிட்டும். தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். பதவி, பட்டம், புகழ், கீர்த்திவைகளெல்லாம் உங்களை தேடி வரும். அற்புதமான குரு பெயர்ச்சி, அபாரமான குரு பெயர்ச்சி. உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். சோசியல் மீடியாவில் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பில் கலக்குன்னு கலக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதராக நீங்கள் திகழவிருக்கப் போகிறீர்கள். உங்களுக்கு கடன் தொந்தரவுகளெல்லாம் மாறிவிடும். பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்படுவாங்க. பூர்வீக சொத்து பிரச்சனை மாறும். மிகப்பெரிய ஏற்றங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சிந்திக்காமல் செயல்பட்டால் கூட உங்களுக்கு நன்மையே தேடி வரும். மாணவர்களுடைய படிப்பிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி கலைத்துறை சிறப்படையும். உங்களை பொறுத்தளவில் உங்களை ஒதுக்கி வேணாம்னு போனவங்க கூட உங்கள் காலில் வந்து விழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன், உலகமே உங்களை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நல்ல நேரம். புத்திர பாக்கியம், அருமையான புத்திர பாக்கியம் கிடைக்கும். அருமையான நிம்மதி கிடைக்க போது. கூட்டு தொழிலை விட்டு விலகி தனியாக சுயமாக தனி தொழில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நேரம். சனியை பற்றி கேட்கவே வேண்டாம். 6ஆம் இடம் தான் சனிக்கு நல்ல இடம். சனிக்கு ஏற்ற இடம் 3, 6, 11. இப்போ 6ஆம் இடத்துல இருக்கிறார். 6ஆம் இடத்துல சனி இருப்பதனால புதிய கடன்கள் மூலம் புதிய வரவுகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. புதிய முதலீடுகள் வரும். புது இடம், மனை வாங்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் கிடைக்கும். கூர்மதியால் செல்வ வளம் சேரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. தோல்வி இல்லாத வெற்றிக்கனி பறிக்கப் போகிறீர்கள். உத்தியோகம் மற்றும் உடல் நலத்திலே உங்களுக்கு கவனம் தேவை. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. பெரியவர்கள் சொல்லும் வழிமுறைகளை நீங்கள் அப்படியே கடைபிடித்து வந்தால்
உங்களுக்கு நலம் பயக்கும். தீராத கோர்ட்டு கேஸு இவற்றில் ஜெயம் கிடைக்கும். எதிரிகளெல்லாம் பல் பிடுங்கப்பட்ட பாம்பாக இருப்பார்கள். உங்களுக்கு சர்வ வல்லமை கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். சோதனைகளெல்லாம் தீர்ந்து வேதனைகளெல்லாம் மாறக்கூடிய ஒரு நல்ல நேரம். உங்களுக்கு 7 ராகு. அந்நிய மத இன தொடர்புகள், பெண்வழியினால் அவமானம், இவைகளெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெண்களிடத்தில் உண்மையாக விலகி இருந்தால் மட்டுமே உங்களுக்கு நலம் கிட்டும். குலதெய்வ வழிபாடு, ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு சிறக்கும். அதே மாதிரி பிபி, சுகர், வயிற்று பிரச்சனை, கண் பார்வை, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தூக்கமின்மை, இவைகளெல்லாம் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ளுதல் நலம். நரம்பிற்கு வலு சேர்க்கும் விதத்திலே அமுக்கரா சூரணம் சாப்பிடலாம். அஸ்வகந்தி லேகியம் சாப்பிடலாம். இது போன்ற மருந்துகளை எடுப்பது சிறப்பு. இப்போ உங்களுக்கு பொறுத்தளவில் ராகுவும் கேதுவும் மட்டும்தான் கொஞ்சம் வீக்காக இருக்கிறாங்க. கண்டிப்பாக திருநாகேஸ்வரத்துக்கு ராகு காலத்தில் பாலபிஷேகம் செய்யுங்கள். அந்த பாலை வாங்கி அருந்துங்கள். கீழ்பெரும்பள்ளம் கேது பகவானை போய் பார்த்து விட்டு வாருங்கள். காளகஸ்தி சென்று வாருங்கள். இது உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பினை கொடுக்கும் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.